தமிழகத்தில் மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் 2026-27ஆம் ஆண்டில் தமிழக அரசின் கடன் 10.62 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால பட்ஜெட்டில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கோரிக்கைகளை வைப்பது இயல்பானதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளுள் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. 1999 இதை நாங்கள் பேசி வருகிறோம். 2016 வாக்கில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கனிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கனியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அதிலும் இந்த தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக்கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே, கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை. அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் இந்தியாவின் சார்பில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்றார். கர்நாடக மாநிலம் வேமகலியில் அமைக்கப்பட்ட H-125 இலகு ரக ஹெலிகாப்டர் ஆலையை பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், பிரதமர் மோடி இணைந்து திறந்து வைத்தனர். உலகுக்கு புதுமையை படைப்பதில் இந்தியா வெறும் பங்கேற்பாளர் மட்டுமில்லை, புதுமைகளை படைப்பதில் இந்தியாவே தலைமை வகிக்கிறது என பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தெரிவித்துள்ளார். Let me start with a fact about the present, not to be underestimated. The CEO of Alphabet is Indian. The CEO of Microsoft is Indian. The CEO of IBM is Indian. The CEO of Adobe is Indian. The CEO of Palo Alto Networks is Indian. The CEO of Novartis is Indian. And the CEO of Chanel, one of the most iconic houses in France, is Lina Neher from
Kolhapur, right here in this state. So, and if I would add to that, 3 months ago, Mathieu Blasi, Chanel's new creative director, chose a young woman from Hyderabad, Bhavita Mandava, to open his show in New York. And she was the first Indian model to open the Channel runway. She was discovered on the subway platform and she walked into a subway station in front of the world. So India does not just participate to global innovation. India leads it. From Silicon Valley to the Champs-Élysées and from technology to culture. இந்திய ஏஐ இம்பாக்ட் சம்மிட் 2026 பங்கேற்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வியில் செயற்கை நுண்ணறிவு புதிய பரிமாணம் பெற்று வருவதாக தெரிவித்தார். ஏஐ தொழில்நுட்பம் உங்கள் திறமையை பன்மடங்கு பெருக்கும். எதிர்காலத்தில் தொழில்நுட்பத்தில் மக்கள் திறனை மேம்படுத்துவதில் அரசு முதலீடு செய்து வருகிறது என இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி உத்தரவாதம் அளித்துள்ளார். உலகிலேயே அமெரிக்க இராணுவம் வலிமையானது என ட்ரம்ப் கூறி வருகிறார். ஆனால் பலமான இராணுவம் மீண்டும் எழ முடியாதபடி தாக்கப்பட்ட வரலாறும் உண்டு என ஈரான் ஆட்சியாளர் மதகுரு கோமேனி கூறியுள்ளார்.